ஒரு விஷயத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்றத சொல்லிட்டு போறேன். பொங்கல் விழாவில் இந்த விருத்தாச்சலம்ல ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். யூத் கவனம். அங்க அந்த பொங்கல் விழாவுக்கு போயிருக்கோம் பேசுறதுக்கு. ஒரு அமைச்சருடைய ப்ரோக்ராம் அது. போனோம், பேசணும், வந்தோம். அப்ப அந்த உரி அடிக்கிற ப்ரோக்ராம் அந்த ஊர்ல நடக்குது. போய் பார்த்தேன். அந்த திருவிழாவை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். தமிழ் திருவிழாவை போய் பார்த்தேன். லேர்னிங் நடந்தது எனக்கு. அப்படியே பகிர்ந்துட்டு போறேன். முடிஞ்சா கத்துக்கோங்க, முடிஞ்சா அப்படி இருங்க. உரி அடிக்கிற போட்டி நீங்க எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க? உரி அடிக்கிற போட்டி. அந்த உரி மேலே வருது, கீழே போகுது, மேலே கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது. தப்பா காட்டிட்டேன்ல கையை. அப்படி இருக்கும் பொழுது 100 பேராவது கலந்துட்டு இருப்பாங்க. 6 வயதுலேருந்து 18 வயசு வரைக்கும். அதுல 6 வயசு பையன் உரி அடிச்சிட்டான். அடிச்சுட்டு வந்து அப்படி உக்காந்தான் என் பக்கத்துல. இப்படியே சொல்றேன், நான் சொன்னதையே சொல்றேன். கத்தி மாதிரி இருந்தாங்க. ஒரு வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். வந்து உக்காந்தான். நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன். ஏய், உன் பேர் என்ன? ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு கிண்டல் வந்துருச்சு. உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்ப? சொன்னா பாருங்க பதில். அது என் தாத்தாக்கு வச்சுட்டேன் நான். உங்க தாத்தா பேர் என்ன? ராஜேந்திர சோழன். சரி, பையன் கொஞ்சம் வம்பு பண்றவன், பிடிச்சுதான் விசாரிக்கணும். சரி, நீ எப்படி ஜெயிச்சேன்னு என்கிட்ட சொல்றியா? ஏன் அப்படின்னா சொல்ல. ஏங்க 100 பேர் இருக்கிறாங்க. 16 ஒரு அடி அடிச்சா உரி ஒடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் தப்பு தப்பா அடிச்சு, ஒரு வாய்ப்பு தான் தப்பு தப்பா அடிச்சுட்டு போனானுங்க. அவன் மட்டும் கரெக்டா அடிச்சாங்க. எப்படிடா அடிச்சான் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நான் அப்படியே சொல்றேன், நான் அப்படித்தான், நீங்கெல்லாம் அப்படியா அப்படின்னு கேட்கிறேன். நீங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னா இன்னில இருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது. நீ நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே இருப்பீங்க. என்னை கூப்பிட்டாங்களா? நான் போனேன்னா குழந்தை இல்லை, அப்படிதான் பேசு.